மாற்று கட்சியிலேருந்து விஜய் கட்சியில் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக சேர்ந்துட்டே இருக்காங்க சார். ஆனால் அந்த முக்கியத்துவம் வந்து விஜய் வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பதவி கிடைக்காதவர்கள் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்வதை பொதுவாக வச்சிருக்காங்க. இப்போ யாராவது நீங்கள் இழிவுபடுத்தணும்னா அவர் பணம் வாங்கிட்டாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறார் சார். அவர் வந்து இந்துக்களுக்கு வந்து எதிரானவர், துரோகி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உண்டாக்குறாங்க. இந்த மத சாயம் வந்து விஜய் மேலே பூசப்படுதா சார்? புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்னத்தையாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்காக சொல்கிறது. இவருக்கு சொன்னால் இவருக்கு எதிரி, அவருக்கு சொன்னால் இவருக்கு எதிரினா நகரவே முடியாது. ஒரே நேரத்தில் விஜய் வந்து எல்லா சைட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க சார். வெவ்வேறு கட்சி ஆட்கள் எல்லாருமே வந்து விஜயை தான் எதிரியா. அவ்வளோ முக்கியமானவர் அரசியல் இருக்கார் அவர். அதனால தான் இவ்வளோ பேர் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் ஒரு சாதாரணமான 10ஓடு 11 இருந்தாருன்னா யாருமே இவ்வளோ தூரம் அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல போகிறது இல்லை. அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக வந்திருக்காரு. ஒரு கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு அந்தணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார். ஆனாலும் இன்னும் வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பயந்துட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்தது. இந்த மகளிர் தினத்துக்கு இந்த வாழ்த்து சொல்லிட்டே இருப்பார். அதில் வந்து திமுகவுக்கு இந்த நெத்தியடி பதில் சொல்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதன்முறையாக அவர் நேரடியாக திமுகவை தாக்கி இப்போ தான் பேசியிருக்காரு. இது வரைக்கும் வந்து மறைமுகமாக அவர் சொல்லுவார். இப்போ தேர்தல் நெருங்க இவர் யாரை எதிர்க்கிறாருங்கிறது சொல்லி தானே ஆகணும். நீங்கள் எல்லாத்தையுமே விடுகதையாக போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ அப்போ நேரடியாக திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா எல்லாரும் கேட்டது அது தானே. உங்கள் எதிரி யாருங்கிறத நீங்கள் முதல்ல அடையாளப்படுத்தினா தானே அவங்களுக்கு எதிராக உங்களுக்கு வாக்களிக்க முடியும். அல்லது நீங்கள் எதிரின்னு சொல்கிறவர் நிஜமாகவே இந்த சமூகத்துக்கு எதிரியானவரா, அவரால் இங்கே ஏதாவது நன்மை நடந்திருக்கா, கெடுதல் அதிகமாக நடந்திருக்கா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ல. அப்போ இப்போ தான் சரியான பாதையை நோக்கி அவர் போறாருன்னு எடுத்துக்கணும். நீங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் திமுக அரசை வந்து கொண்டு வந்தோம். ஆனால் அவங்க வந்து மக்களை வந்து எப்படி ஏமாத்துறாங்க. 2026 அவங்களை தூக்கி அடிப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ கடந்த முறை தேர்தல் வந்து விஜய் திமுகவுக்கு ஓட் பண்ணியிருப்பாரா சார்? இதன் மூலம் நம்ம தெரிஞ்சு இல்லை, அது அவருடைய பர்சனல், நமக்கு தெரியாது இல்லை. அவர் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. திமுகவை கூட போட்டிருக்கலாம். ஏன்னா இப்போ அவருக்கு அரசியலுக்கு வருகிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தால் கூட யாராவது ஒருத்தருக்கு அவர் வாக்களித்து தானே ஆகணும். அப்போ இவங்க பெற்றா அவங்க பெற்றா. இப்போ ரீசெண்டாக நமக்கு தொல்லை கொடுத்தது யார்? அப்போ அவங்கள தள்ளி வைப்போம். ஏன்னா இப்போ ரெண்டு மாற்று கட்சிகள் ரெண்டுமே, இப்போ திமுகவும் அதிமுக ரெண்டுமே மாறி மாறி அவர் குடைச்சல் கொடுத்துருக்கு. அப்போ ரொம்ப ரீசெண்டாக குடைச்சல் கொடுத்தவங்க யார்? அவங்களுக்கு வேணா இந்த தடவை போடாமல் இருப்போம்னா ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி அரசியலில் அவர் நம்முடைய எதிரி யார் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டணும்னு நினைக்கிறாரு. அது தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ விஜய்க்கு வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த மக்களோட செல்வாக்கு வந்து அதிகரிச்சுட்டே போகுது சார். இப்போ திருநங்கை மத்தியில் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையர் மத்தியிலும் விஜய்க்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சார். அதை உடைக்கிற மாதிரி விசிகாவை சேர்ந்த வன்னியரசு பேசியிருந்தார். விஜய்க்கு வந்து இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு காரணமே இஸ்லாமியர்களோட அச்சுறுத்தல் காரணமாக தான் கொடுத்துருந்தாங்க சொன்னாங்க. இப்போ அந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு. இப்போ சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாளுக்காண்டி வந்து குல்லா போட மாட்டேன், இஸ்லாமியராக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய்க்கு இருக்க அந்த சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இல்லை, சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது இன்றைக்கி பிரிஞ்சு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ரம்ஜான் சமயத்தில் இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளுமே போகிறாங்க. ஆனால் உள்ளபடியாக அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதிமுக பிரிவுன்னு ஒன்று இருக்குது. இஸ்லாமியர்களே அதிமுகவை தோழமை கொள்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திமுகவோடு நீண்ட காலம் பயணிக்கிற அமைப்பு இருக்குது. அப்போ விஜயோடு பயணிக்கிற ஒரு அமைப்பு இப்போ புதுசாக உருவாகிருக்கு. இது வந்து இவங்களோட போகுது. அப்போ ஆளாளுக்கு அவங்களே பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஓட்டே வந்து ஒரு இடத்துக்கு போகுதான்னா கிடையாது, அதுவே பிரிஞ்சு தான் போகுது. அப்போ ஒட்டு மொத்தமாக சிறுபான்மையினருடைய ஓட்டு வந்து விஜய்க்கு தான் வரும்னா அதை நம்ம சொல்ல முடியாது. பட் வன்னியரசை பொறுத்த அளவுக்கு அவருக்கு என்னென்னா, இப்போது விடுதலை சிறுத்தைகளே தாவேக்காவோட கூட்டு வைக்குங்கிற மாதிரி ஒரு வெளியில் ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. அது இல்லைன்னு அவங்க சொல்லி பார்த்தாங்க, அது யாரும் நம்புகிற மாதிரியும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணும்பொழுதாவது இல்லைன்னு நம்புவாங்களா அப்படின்னு நினச்சி தான் அவர் தொடர்ந்து எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட்டு சீமான் சொன்ன மாதிரி, எனக்கு தெரிந்து அரசியல் தலைவர்களில் தொப்பி போடாமல் இந்த
ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு போனவர் அவர் ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஜெயலலிதா அம்மாவாகட்டும், கலைஞராகட்டும், இன்னும் மூப்பனார் யாரெல்லாம் போயிருக்காங்களோ எல்லாரும் இந்த தொப்பியை வச்சுக்கிட்டு தான் அதை செய்வாங்க, விஜய் உட்பட. அவர் மட்டும்தான் இல்லைங்க எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, உங்களோட நான் கலந்துக்கிறேன், பட் நான் தொப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் இது வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாரு. இதை வந்து கம்பீரமாக சொல்கிற உரிமை அவருக்கு இருக்குது, அதனால் சொல்கிறாரு. பட் நான் என்ன சொல்கிறேன் விஜய்கிட்ட, நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதுங்கிறது நல்ல விஷயம். அவங்களுடைய இன்ப துன்பங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் விழாக்களில் கலந்துக்கிறதுங்கிறது அதை விட நல்ல விஷயம். ஆனால் அங்கே நீங்கள் போய் ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு நாடகம்னு கேட்குறேன். அரசியலுக்காக ஒரு நாடகத்தை ஆட வேண்டாமே, நீங்கள் இயல்பாக இருக்கலாமேங்கிறது தான். இல்லை சார், இப்போ அங்கே போய் நமாஸ்லாம் அவர் பண்ணதானே சார் செய்கிறார், அன்னைக்கு நாளில் ஒரு நோன்பாக இருந்திருக்கலாமே சார், அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க. அப்படி அது அவங்களுக்கான பண்டிகை, அது அவங்களுக்கான உணர்வு. அதில் நீங்கள் ஒரு நாள் போய் தலையை காமிச்சிட்டு என்ன அதில் என்ன நடந்துட போகுது, ஒன்றுமே கிடையாதுல்ல. நீங்கள் அங்கே போங்க, நபிகளை வணங்குங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்புவாங்க, அவ்வளோதானே. அதுதானே சீமான் செய்கிறாரு. அதுக்காக சீமான் அவங்க எதிரியாக பார்க்குறாங்களா? இல்லை. சீமானோட சமீப கால இந்த நிலைப்பாடு எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே சார் இருக்குது. இப்போ அவர் வந்து ஒரு சங்கி தோற்றத்தில் தான் பேசிட்டு இருக்காரு. அவரே சொல்கிறார் சங்கி என்றால் வந்து சக தோழன்னு சொல்கிறாரு. இல்லை, அப்போ இதுல இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சங்கிகள் கூட்டத்திலே இஸ்லாமியர்களும் இருக்காங்க. நீங்கள் நல்லா இங்கேயே வந்து பிஜேபி ஆதரிக்கிற இஸ்லாமியர்கள் இல்லாமலாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? அப்படி கிடையாது. இஸ்லாமியர்களே ஆதரிப்பதுங்கிறது வேற, சங்கிகளுக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது வேற. ரெண்டும் தனித்தனி. சீமான் அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழலுக்கேற்ப கருத்து சொல்கிறாரு, அப்படி தான். இப்போ மாற்று கட்சியிலேருந்து விஜய் கட்சியில் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக சேர்ந்துட்டே இருக்காங்க சார். ஆனால் அந்த முக்கியத்துவம் வந்து விஜய் வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கண்ட்ரோலுமே வந்து ஆனந்த் கையில் தான் இருக்குது, விஜய் வந்து எந்த கண்ட்ரோலுமே எடுத்துக்க மாட்டாரு, எல்லாம் ஒவ்வொரு பதவிக்குமே பணம் கொடுத்து தான் பதவி வாங்குற மாதிரி இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். இந்த ஒரு பெரிய அரசியல் கட்சின்னா உட்கட்சி பூசல்ங்கிறது இருக்கும். அது எல்லா கட்சியிலையுமே இருக்குது. திமுகவில் இருக்குது, அண்ணா திமுகவில் இருக்குது, இன்னும் லெட்டர்பேடு கட்சியில் கூட அது இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில் இல்லாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். அப்போ எங்கேயோ ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பதவி கிடைக்காதவர்கள் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்வதை பொதுவாக வச்சுருக்காங்க. இப்போ யாராவது நீங்கள் இழிவுபடுத்தணும்னா அவர் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதே எல்லாருமே வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனந்தையும் அப்படி கூட சொல்லலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆதாரம் இருந்தால் விஜய்க்கு அனுப்ப வேண்டியது தானே. புரியுதா உங்களுக்கு? விஜய் பார்வைக்கு நேராக போக மாட்டாங்குது, எல்லாத்தையுமே புஷி ஆனந்த் வந்து தடுத்துடுறாரு அப்படின்னா நீங்கள் ஆதவ அர்ஜுனாவுக்கு அனுப்புங்க இல்லையா? நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவர் அதை காமிக்க போகிறாரு அவர்கிட்ட, தலைவர்கிட்ட. ஸோ இதெல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பதவி கிடைக்காதவர்கள் விரக்தியிலே எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இங்கே தொண்டர்களை ஆரம்பத்திலிருந்து கவனிச்சுட்டு இருக்கிறவர் ஆனந்த் தான். இப்போ அவருக்கு வந்து மாயவரத்தில் யார், கும்பகோணத்தில் யார், தஞ்சாவூரில் யார், நாகர்கோவில் யார், கன்னியாகுமரியில் யாருன்னு தெரியும். விஜய்க்கு தெரியுமா? விஜய் எந்த ஒரு கண்ட்ரோலும் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் அப்படி கலைஞர் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ஜெயலலிதா அம்மா மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அனுபவம் வேணும், ஒரு நீண்ட கால டிராவல் இருக்கணும். இப்போ கன்னியாகுமரிக்கு விஜய் போகிறாருன்னு வைங்களேன், அங்கே போகும்போது தான் அவருக்கு தெரியும் இங்கே யாரெல்லாம் முக்கியமான நிர்வாகிகள், நம்ம யார்கிட்டலாம் பேசுகிறோம், அது மனசில் நிற்கும். அப்போ நீங்கள் ட்ராவல் போக 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 ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற பிரச்சனைகளை கேட்க தான் இந்த ஊரில் இவர், இந்த ஊரில் இருக்குன்னு பதியும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒன்றும் கட்டாயமும் கிடையாது. அதனால் பொறுப்பை ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டாரு, நீங்கள் தான் அதை பார்க்க போகிறீங்க. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவர் சார்ந்தது. அவர் மீது குறை சொல்லுவாங்க, பதவி கிடைக்கலங்கிறதுக்காக குறை சொல்லுவாங்க. அதுக்காக அதுவே உண்மை ஆயிடுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது அவங்க கட்சி விவகாரம் நமக்கு தெரியும். பொதுவாக நான் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது ஒருவர் மீது குறை சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அது நிரூபிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இவங்க எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் கூட இருக்க மாதிரி புகைப்படம் இருக்குது, அவர் கழுத்தில் வந்து உதயசீரன் சின்னம் போட்டிருக்க மாதிரிலாம் இருக்குது. இவங்க எல்லாமே ஸ்லீப்பர் செல்ஸாக இருந்து விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்காக கட்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க. அது எடுப்படாதுங்க. அப்படி வந்து நீங்கள் இந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் அந்த கட்சியில் போய் அவங்கள காலி பண்ண முடியும்னா எல்லாரும் எல்லா கட்சியிலையும் போய் காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நடக்காது. அப்படி வந்து நீங்கள் சின்ன தொண்டர்களை வச்சு எல்லாம் ஒன்றும் ஒரு கட்சியை கலைச்சி விட்டுற முடியாது. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒருத்தர் வர்றாரு, அவர் மீது சந்தேகப்படுறதுன்னு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இப்போ அவர் விஜய் கூடயே ட்ராவல் பண்ணுறவர், விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிற வியூகம் எல்லாமே அவர் தெரிஞ்சு இன்னொரு பாசறைக்கு சொல்கிறாருன்னு வைங்களேன். இதெல்லாம் கற்பனை தான், உண்மையாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால்
நான் என்ன சொல்கிறேன், அப்படி நீங்கள் ஒரு ஒரு முக்கியமானவர் மீது சந்தேகப்பட்டால் ஓகே. சும்மா போகிறவங்க வர்றவங்கள்ட்டலாம் அவர் திமுக வேட்டி கட்டியிருந்தார், திருமாவளவன் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது வந்து ஒரு பெரிய குற்றமோ குறையோ கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கட்சி மாறிகள்ங்கிறது எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. 6 மாதம் இந்த கட்சியில் இருப்பான், 6 மாதம் அந்த கட்சிக்கு போயிடுவான், அப்புறம் அங்கேருந்து இங்கே வருவான். அது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தெரிகிற கூட்டம் அது. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு அதை பேசக்கூடாது. அது இப்போ விஜய் வந்து இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறார் சார். அவர் வந்து இந்துக்களுக்கு வந்து எதிரானவர், துரோகி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உண்டாக்குறாங்க. இந்த மத சாயம் வந்து விஜய் மேலே பூசப்படுதா சார்? இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் இப்போ அது ஒரு சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாக சொல்கிறது தானேங்க. இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்னத்தையாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்காக சொல்கிறது. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொன்னார், அப்போ அவர் இந்துக்களுக்கு எதிரியே ஆதரவானோம் சொல்கிறாருல்ல. இப்போ இந்த பக்கம் ஒரு கிறிஸ்மஸ்னால் அவர் வாழ்த்து சொல்லுவார், இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுனா வாழ்த்து சொன்னவர், எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் எல்லா எல்லா மதத்தினருக்கும் ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. இவருக்கு சொன்னால் இவருக்கு எதிரி, அவருக்கு சொன்னால் இவருக்கு எதிரினா நகரவே முடியாத. அதான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபிக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, துரோகி அப்படின்ற மாதிரி. அதுக்காண்டி இதை கேட்டேன் சார். இல்லை, அவர் துரோகி முதல்ல போய் சேர்ந்து இருந்தால் தானே வெளியில் வந்தால் துரோகின்னு சொல்ல முடியும். இவர் போகவே இல்லையே. இவரை பற்றி நம்ம வந்து இவர் எப்படி அரசியலுக்கு வந்தாருங்கிறத கேட்டோம்னா, காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்லி தான் ஒரு கட்சியை ஆரம்பித்தாருன்னு அவர் கட்சியை சார்ந்த ஒரு முன்னாள் பெண் எம்எல்ஏவே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இன்னொன்று அவரும் பிஜேபி வெளிப்படையாக தான் எதிர்க்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்வதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரில. பட் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரே நேரத்தில் விஜய் வந்து எல்லா சைட்லேருந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல சார். வெவ்வேறு கட்சி ஆட்கள் எல்லாருமே வந்து விஜயை தான் எதிரியாக, அவ்வளோ முக்கியமானவர் அரசியலில் இருக்கார் அவர். அதனால தான் இவ்வளோ பேர் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் ஒரு சாதாரணமான 10ஓடு 11 இருந்தாருன்னா யாருமே இவ்வளோ தூரம் அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல போகிறதில்ல. அவர் இன்றைக்கி ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக வந்திருக்காரு. ஒரு கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. அந்த கூட்டத்துக்கு அரசியல் தெரியுமானலாம் சொல்ல முடியாது. அது வந்து 18 வயசு ஆயிடுச்சு, அது ஓட்டு போடுற கூட்டம். அதுக்கு எந்த அரசியல் புரிதலும் கிடையாது. ஆனால் விஜய்னா ஓட்டு போடும். அதை பார்த்து நீங்கள் பயந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த கூட்டம் வந்து விஜய் பின்னாடி எப்பவுமே நின்றுட்டே தான் இருக்கும், நிற்கிது இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு 20% ஓட்டை அவர் கலைக்கிறாருன்னு வைங்க, அது ஒரு பெரிய பேராபத்து தானே. அதுதான் விஜய் வந்து இப்போ இந்த மீனவர்கள்லாம் வச்சு ஒரு மாநாடு நடத்த போகிறதா சொல்லியிருந்தாங்களே சார், அது எப்போ நடக்கும் சார்? அது கட்டாயம் நடக்கும். இப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து மாநாடுகள் தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஏப்ரலோட ஜனநாயகன் முடிக்கிறார். அவர் ஆக்சுவலாக மார்ச்லேயே முடிச்சிருக்கணும், கொஞ்சம் தள்ளி போகுது. ஏப்ரலோட முடிச்சிடறாரு. 2-3 பாட்டும் ஒரு ஃபைட்டும் பாக்கி இருக்குது. அதை முடிச்சிட்டாருன்னா மேலேருந்து சுற்றுப்பயணம் தான் அவர். இது நடைப்பயணம், அப்புறம் வந்து இது இருக்குது, மாநாடுகள் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் ஸ்விங்கில் அரசியல் இறங்குறாரு. இதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வந்து ஆளும் கட்சி சார்பாக கொடுப்பாங்களா? கட்டாயம் கொடுக்கணும்ல. எல்லா கட்சியினருக்கும் ஓட்டு கேட்கிற அதிகாரம் உண்டு. ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது சட்டம் தானே. ஸோ அப்போ கட்டாயமாக கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு இருக்குது. அதை தாண்டி அவர் வந்து பர்சனலாக ஒரு பாதுகாப்பு படையை வச்சுருக்கார். துபாயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பாதுகாவலர் குழு இருக்குது. பார்த்தீங்கன்னா பீமன் மாதிரி ஒருத்தர் நிற்கிறார். அப்படி தூக்கி வீசினார்னா ஃபுட்பால் மாதிரி வீசுவார் போடுது, அவ்வளோ பெருசாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவராக ஒரு பாதுகாப்பை உறுதி பண்ணிப்பார். சார் இப்போ சந்திக்க வர மக்கள் அடிக்காமல் இருந்தால் சரிதான் சார். அது இல்லை, மக்கள் வந்து எல்லாருமே வந்து பேசணும்னா நடக்கிற விஷயமாங்க. ஒரு தலைவர்கிட்ட எல்லாரும் வந்து பேசிட முடியுமா? நீங்கள் தூரத்தில்னு பார்த்துக்கலாம். அந்தந்த தொகுதியை சார்ந்த முக்கியஸ்தர்கள் வேணால் வந்து பேசலாமே தவிர எல்லாரும் பேச முடியாது. அது அப்படி இருந்தால் யாருக்குமே இங்கே பாதுகாப்பு கிடையாது. இல்லை, பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அப்படி தானே இருக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களுக்கு நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி. சார்.